வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 19/2/2026 மாசி மாதம் 7ஆம் நாள் குருவாரம் வியாழக்கிழமை. மேஷ முதல் மீன வரவுள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர். சுபவிரய பிராப்தம், உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள், மனதில் பிடித்த கௌரவம், அனுகூலங்கள், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கைகூடுவது, யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தருவது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, சகல விதத்தில் நம்பிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, எடுத்த காரியத்தில் நன்மை, தனிப்பட்ட முறையில் ஏற்றம், தாயவழி உறவு, தந்தை வழி உறவு, யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய அனுகூலம், அசையாமசை பொருள் சேர்க்கை, பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பயணங்களும் மாலையிலிருந்து ஆரம்பிப்பதும், மாலையிலிருந்து நல்ல செய்திகள் வருவதும், இழுபறியாக இருந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ஒரு சங்கடங்கள் நீக்கி சந்தோஷமான சூழ்நிலை கணிந்து வரக்கூடிய காலகட்டம். இடமாற்றத்திற்கு நிச்சயம் ஆசீர்வாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். மாலை மணி 4:17 வரை சந்திராஷ்டம் காணப்பட்டாலும் அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவதும், அவர்கள் விஷயத்தில் கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது, தொழிலில் அற்புதமான ஏற்றம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். மாலை மணி 4:18 சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள். தொழிலில் அதீதமான நன்மைகளும் ஏற்றங்களும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, யோக பலத்தை, பயணங்கள், இனிமையான அமைப்பையும், தொழில் உத்தியோகத்தில் ஏற்றங்களுக்கு குறைவில்லாமல் ப்ரமோஷன் தடைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், அரசுத்துறை அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான அமைப்பும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவதும், உத்தியோக ரீதியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது, தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாகிறதும் காணலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் டக்கென்று நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில்
தனிப்பட்ட முறையில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய எதிர்பார்த்த அனுகூலங்கள், உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய பலவிதமான முடிவுகள் அனுகூலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தரவாதத்துடன் டக்கென்று எடுக்கக்கூடிய காரியங்கள் ஜெயத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தலாம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். உத்தரவாதத்துடன் டக்கென்று நல்ல செய்தி காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள், வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பயணங்களும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் அற்புதமும் அனுகூலமும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டமும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.